கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சூழ பாளையம் இறங்கிடுவாராம். அப்படியே he will come like a pillar of fire and pillar of cloud என்று சொல்லி அப்படியே மூடி மறைத்து அவர்களை ரட்சித்து அவர்களை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, 34வது சங்கீதத்தின் 7வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்னா சூழ பாளையம் இறங்கி அந்த இடத்தை அவங்க சுற்றின ஷீல்டு போல கடவுள் தூதர்களை அனுப்பி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவங்க சிக்கி இருக்கிற இடத்துல இருந்து விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள், யுத்தத்தின் செய்திகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போடு நாம் இருப்போமே. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் சூழ பாளையம் இறங்கிடுவாராம். அப்படியே he will come like a pillar of fire and pillar of cloud என்று சொல்லி அப்படியே மூடி மறைத்து அவர்களை ரட்சித்து அவர்களை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு 2 நாடுக்கு நடுவிலே ஒரு போர் நிலைமை ஏற்பட்டது. ஒரு நாட்டிலிருந்து விமானத்தை எடுத்துக்கொண்டு போர் புரிவதற்காக போகிறாங்க. அங்கே அவங்க போய் இறங்குற நேரத்தில் அவங்க தாக்க வேண்டிய அந்த நேரத்தில் பனிமூட்டம் வந்து விடுகின்றது. அதனால் அவங்களால என்ன பண்ணணும்னே தெரியல. ஒரு ஐலாண்டில் வந்து அப்படியே இறங்கிடுறாங்க. இறங்கி நின்ன பிறகு பார்த்தா அங்கே எதிரிகளுடைய ஐலாண்டாக இருக்குது. அவங்கெல்லாம் எதிர்க்க சுற்றி வந்து நின்றுடுறாங்க. நின்னதுமே விமானிகள் 2 பேரும், பைலட்ஸ் 2 பேரும் இறங்கி வந்து கை கோர்த்து ஜெபிக்கின்றார்கள். ஜெபித்த மாத்திரத்தில் கொஞ்ச நேரத்தில் என்னடா ஒன்றும் சத்தம் கேட்கலையே அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது அந்த பனிமூட்டம், எந்த பனிமூட்டம் இவர்களை தாக்க முடியாமல் இறங்குச்சோ அந்த பனிமூட்டம் அவர்களை சுற்றி, அந்த சத்துருக்களை சுற்றி, எதிரிகளை சுற்றி பாளையம் இறங்கி அங்கே அவங்களுக்கு கண்ணு தெரியாத லெவலுக்கு பனிமூட்டம் இருந்துதான். இவங்க அதை பார்த்த பிறகு they praise the Lord and அதற்கு பிறகு அவங்க 2 பேர் அங்கிருந்து தப்பிச்சோன்னு சொல்லி அந்த விமானத்தை எடுத்து அவங்க இன்னொரு பக்கமாக கிளம்பி வந்துட்டாங்களாம். பாருங்க பிரியமானவர்களே, நமக்கு எதிராக வருகின்ற ஆயுதம் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் அவர்கள் கண்களை மூடுவார். பிரியமானவர்களே, தைரியத்தோடு இருப்போம். நீங்க இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி உங்களை விடுவிக்கின்றவராய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட போவதில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இந்த சங்கீதத்தில் படிக்கிறோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பதட்டமான இந்த சூழ்நிலைகளில் எங்களுக்கு பாளையம் இறங்கி எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.